ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பாப்பா பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே உட்காந்துட்டேன். கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சிங்களா, ஒரு 5:30க்கு எழுந்திரிக்கலாம், கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தோசை சுட்டுட்ருக்கேன். ஓகேங்களா, ஒரே ஒரு தோசை மட்டும் சுட்டுட்ருக்கேன். அது என்னவோ அடி பிடிக்குது. கொஞ்சம் ரவாலாம் போட்டு செஞ்சேன்னா அதனால அடி பிடிக்குதுன்னு தெரில. மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப புளிச்சிருச்சா, கீழே ஊற்றிடலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ கீழே ஊற்றுக்கும்போது ஒரு தோசை போட்டுக்கலாம்னு போட்டேன். நல்லா முறுமுறுன்னு சூப்பராக தான் வந்துச்சு. ஒரு தோசை மட்டும் போட்டு எடுத்துகிட்டு பாப்பா சாப்பிட்டு சட்னி அதிலே வச்சுட்டு போயிட்டா. அதுலேயும் ஒரு தோசையை சாப்பிட்டு பக்கத்தில் வந்து சட்னி கொஞ்சம் அதில் சாப்பாடு போட்டு நல்லா சூடு பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போவுமே வந்து என்ன தான் டிஃபன் வீட்டில் செஞ்சாலும் நான் கொஞ்சமாக சாதம் சாப்பிடுவேன். நான் மட்டும் தான் அப்படியே இல்லை, நீங்கள் யாராவது சாதம் சாப்பிட்றங்க இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன தான் டிஃபன் விதவிதமாக இருந்தாலும் ஒரு வயசு சாதம் இருந்தால் தான் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ மார்னிங் ஒரு தோசை கொஞ்சம் சாதம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஒன் பை ஒன்னாக செய்ய ஆரம்பிச்சிடலான்னு நினச்சிட்டுருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டட்டா, பை பாய்.